Taste the Daily. சட்டமன்றத்தில் அதிமுக கொடுத்த கடும் அழுத்தத்தால் டங்ஸ்டன் சுரங்கம் ரத்து செய்யப்பட்டதை தொடர்ந்து அதிமுக பொதுச் செயலாளரை சந்தித்த மேலூர் பகுதி விவசாயிகள் தாரை இசைக்கருவிகள் வாசிப்புடன் நெல் மற்றும் பலா, வாழை, கொய்யா, தர்பூசணி உள்ளிட்ட பல வகைகளை கொடுத்து அதிமுக பொதுச் செயலாளருக்கு நன்றி. டங்ஸ்டன் திட்டத்தை எதிர்த்து விவசாயிகள், வியாபாரிகள், அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் நடத்திய போராட்டத்தினால் கிடைத்த வெற்றி. திமுக எப்போதெல்லாம் ஆட்சிக்கு வருகிறதோ அப்போதெல்லாம் விவசாயிகள் பாதிப்புள்ளாவதாக விவசாயிகளுடனான சந்திப்பின் போது அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. இது பத்திரிகை வாயிலாக வெளியிலே தெரிந்த பிறகு அந்த மேலூர் சுற்றியுள்ள கிராம மக்கள் தங்களுடைய இளம் பறிபோய்விடுமே, தங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கவிடுமே என்று நீங்கள் எல்லாம் கொதித்து எழுந்து உணர்ச்சி பூர்வமாக விவசாயிகள், வியாபாரிகள், பொதுமக்கள் அனைவரும் ஒற்றுமையோடு கொந்தளிப்போடு அறவழியிலே உங்களுடைய போராட்டத்தை துவங்கிய காரணத்தினால் மாநில அரசு வேறு வழி இல்லாமல் மத்திய அரசுக்கு மாண்பு முதலமைச்சர்கள் கடிதம் எழுதினார்கள். ஆகவே இந்த உணர்வுபூர்வமான போராட்டத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பங்கு பெற்றது. எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் பங்கு பெற்றார்கள். அதோடு இதுக்கு ஆர்ப்பாட்டம் நடத்தினோம். உங்களுக்காக நான் அறிக்கை வெளியிட்டேன். ஸ்டாலின் மாடல் அரசின் தொழில்துறை அமைச்சருக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி கண்டனம். தமிழ்நாட்டில் விடியா திமுக அரசால் பெறப்பட்ட தொழில் முதலீடுகள் குறித்து அதிமுக பொதுச் செயலாளரின் நேரடி கேள்விகளுக்கு பூசி மெழுகி பதில் அளித்துள்ளதாக குற்றச்சாட்டு. தேசிய மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் திமுக அரசு தமிழ்நாட்டை பின்னுக்கு தள்ளிவிட்டதுதான் உண்மை. எதிர்க்கட்சி தலைவரின் கேள்விகளுக்கு பிரச்சனையை திசை திருப்பாமல் நேரடியான சரியான புள்ளி விவரங்களை ஸ்டாலின் மாடல் அரசின் தொழில்துறை அமைச்சர் பதிலளித்தால் நல்லது என அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி சாடல். கல்விக் கடனை தள்ளுபடி செய்வதாக கூறி தமிழக இளைஞர்களை ஏமாற்றிய திராவிட மாடல் அரசு வாக்குகளை பெறுவதற்காக திமுக கொடுத்த வாக்குறுதிகளை ஆட்சிக்கு வந்த பின் நிறைவேற்றவில்லை என்பதை குறிப்பிட்டு முன்னாள் அமைச்சர் தங்கமணி விமர்சனம். கல்லூரியிலே படிக்கின்ற மாணவ மாணவிகள் எங்கேயெல்லாம் கடன் வாங்கியிருக்கின்றார்களோ அத்தனையும் ரத்து என்று சொன்னார்கள். அதை நம்பி இளைஞர்கள் எல்லாம் வாக்களித்தார்கள். ஆனால் இன்று வங்கியில இருந்து கந்துவட்டிக்காரனை போல அங்கே வந்து வசூல் செய்து கொண்டிருக்கின்றார். இந்த ஆட்சி அதை பற்றி கண்டுகொள்ளாமல் இருக்கின்றது என்று சொன்னால், கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாமல் மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்துவிட்டு இன்றைய தினம் ஏதோ சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். சென்னையில் திமுக கொடி பொருத்திய சொகுசு கார் ஒன்று இளம் பெண்கள் பயணித்த காரை வழிமறித்து அச்சுறுத்திய காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சி. பெண்களிடம் அத்துமீறும் சார்களை திராவிட மாடல் அரசு பாதுகாப்பதால் தான் இப்படிய பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இளைஞர்கள் துணிச்சலுடன் ஈடுபடுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. பெண்களை துரத்திய காரில் பயணித்த நபர்கள் யார்? அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்படுமா என மக்கள் கேள்வி. இந்த வெறியாளர்களுக்கு திராவிட மாடல் முதல்வர் என்ன பெயர் வைக்கப் போகிறார்? ஆதரவாளர்களா, அனுதாபிகளா என்றும் கேள்வி. இஸ்ரோவின் 100வது ராக்கெட்டான GSLV F-15 ராக்கெட் வழிகாட்டி சேவையை வழங்கும் NVS-2 செயற்கைக்கோளுடன் வெற்றிகரமாக விண்ணில் ஏவப்பட்டது. NVS-2 செயற்கைக்கோள் வெற்றிகரமாக விண்ணில் நிலைநிறுத்தப்பட்டது. தமிழகத்தில் உள்ள அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை சரிந்துள்ளதாக மத்திய அரசின் ஏசர் ஆய்வறிக்கையில் தகவல். திராவிட மாடல் ஆட்சியில் அரசு பள்ளியில் பல்வேறு அவலங்கள் நிலவும் நிலையில் 2022ஆம் ஆண்டில் 75.7% இருந்த மாணவர் சேர்க்கை 2024இல் 68.7% சரிந்துள்ளதாக ஆய்வறிக்கையில் அதிர்ச்சி தகவல். தமிழ்நாட்டில் கிராமப்புறங்களில் உள்ள 8ஆம் வகுப்பு மாணவர்களில் 35% பேருக்கு 2ஆம் வகுப்பு பாடப்புத்தகங்களை படிக்க தெரியவில்லை என மத்திய அரசின் ஆய்வறிக்கையில் தகவல். வெளிநாடு பள்ளிகளுக்கெல்லாம் சென்று விளம்பரம் செய்து வீண் செலவு செய்யும் அமைச்சர் அன்பில் மகேஷ் தமிழகத்தில் உள்ள அரசு பள்ளிகளின் மீது சிறிதேனும் கவனம் செலுத்த வேண்டும் என மக்கள் ஆதங்கம்.
டாவோஸ் மாநாட்டில் உத்தரப்பிரதேசம் 19,000 கோடி, மகாராஷ்டிரம் 15 லட்சம் கோடி, தெலுங்கானா 1 லட்சம் கோடி முதலீடுகள் ஈர்ப்பு. முதலீடுகளை ஈர்க்காமல் கும்பகர்ண தூக்கத்தில் இருந்த திராவிட மாடல். சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் திமுக சட்டமன்ற உறுப்பினர் ஆபாச வார்த்தைகளை பயன்படுத்தி மிரட்டல் தோணியில் பேசியதாக மக்கள் அதிர்ச்சி. சிங்கத்தோட புள்ள கட்சி கொதறிடுவோம் உங்களை பாத்துக்க. நீ நினைக்கிற நான் ஒன்னும் சாதாரண ஆள் கிடையாது. நீ நினைக்கிற மாதிரி உனக்கு சொல்லுவேன், இருக்கவனுக்கு சொல்லுவேன், எல்லாருக்கும் சொல்லுவேன். என்ன யாவனாலும் ஒண்ணும் பண்ண முடியாது. உட்காடு போட்டு இதுதான் திராவிட மாடல் பேச்சா என விமர்சிக்கும் மக்கள், ரவுடியை போல பேசும் இவர் மீது முதல்வர் என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறார் எனவும் கேள்வி. மயிலாடுதுறையில் நடைபெற்ற மாநில அளவிலான குத்துச்சண்டை போட்டியில் அடிப்படை வசதிகள் இன்றி குப்பைமேடு அருவியில் ஓய்வு எடுத்த மாணவ மாணவிகள். மாநில அளவிலான போட்டியே இந்த லட்சணத்தில் நடந்ததால் பொதுவெளியில் வேதனையை கொட்டி தீர்த்த மாவட்ட ஆட்சியர். விளையாட்டுத் துறையை மேம்படுத்தி வருவதாக அமைச்சர் உதயநிதி விளம்பரம் செய்யும் நிலையில் மாவட்ட ஆட்சியரே புலம்பும் நிலையில் திராவிட மாடல் அரசின் நிர்வாகம் இருப்பதாக மக்கள் வேதனை. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே பட்டா கத்தியுடன் திமுக கவுன்சிலரின் மகன் சிக்கியதால் மக்கள் அதிர்ச்சி. உள்ளாட்சிகள் நல்லாட்சி என விளம்பரம் செய்து வாக்குகளை பெற்ற திராவிட மாடல் ஆட்சிகள் திமுகவினரின் அட்டூழியங்கள் அதிகரித்திருப்பதாக பொதுமக்கள் வேதனை. வேங்கைவயல் கிராமத்திற்குள் செய்தியாளர்களையும் சமூக ஆர்வலர்களையும் வெளியூரைச் சேர்ந்த பொதுமக்களையும் நுழைய விடாமல் பல சோதனைகளை சாவடி நிறுவி திராவிட மாடல் அரசு அட்டூழியம் செய்வதாக குற்றச்சாட்டு. இந்தியா தனது 76வது குடியரசு தினத்தை கொண்டாடி முடித்திருக்கும் நிலையில் ஒரு கிராமத்தையே சிறையில் அடைப்பது போல அடைத்து ஜனநாயக விழுமியங்களை ஸ்டாலின் அரசு நசுக்கியிருப்பதாக மக்கள் வேதனை. வேங்கை வயல் விவகாரத்தில் பாதிக்கப்பட்டவர்களே பலிகாடாக ஆக்கப்பட்டிருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ள நிலையில் வீடியோ ஆடியோக்கள் வெளியானது எப்படி? காவல்துறையிடம் இருந்த இந்த செல்போன் உரையாடல் பதிவு எப்படி செய்தியாளருக்கு கிடைத்தது? அதை கொடுத்த அந்த சார் யார் என மக்கள் கேள்வி. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே அரசு பள்ளியில் உள்ள வகுப்பறைக்குள் மர்ம நபர்கள் மனித மலத்தை வீசி சென்றதால் அதிர்ச்சி. வேங்கை வயல் விவகாரத்தில் ஸ்டாலின் அரசு செய்து வரும் குளறுபடிகளால் குற்றச்சம்பவங்களில் ஈடுபடுபவர்களுக்கு குளிர்விட்டு போயிருப்பதாக பொதுமக்கள் வேதனை. காமநாயக்கன் பாளையம் அரசு பள்ளிக்குள் வீசப்பட்ட மனித கழிவுகளை பாதுகாப்பு உபகரணங்கள் இன்றி சுத்தப்படுத்திய பணியாளர்கள். திராவிட மாடலால் பள்ளிக்கு பாதுகாப்பு தான் கொடுக்க முடியவில்லை, குறைந்தபட்சம் தூய்மை பணியாளர்களுக்கு பாதுகாப்பு உபகரணங்கள் கூடவா கொடுக்க முடியாது என மக்கள் கேள்வி. தென்காசி மாவட்டம் செங்கோட்டை அருகே இளம்பெண் குளிப்பதை வீடியோ எடுத்த பாஜக நிர்வாகி சிக்கினர். பாஜக நிர்வாகிகள் அடுத்தடுத்து பாலியல் குற்றச்சாட்டுகளில் சிக்குவது தென்காசி மாவட்ட மக்களிடையே கடும் ஆத்திரத்தை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை விமான நிலையத்தில் தாய்லாந்து நாட்டில் இருந்து கடத்தி வரப்பட்ட 20 கோடி ரூபாய் மதிப்பிலான 24 கிலோ உயர் ரக கஞ்சா சிக்கியது. ஸ்டாலின் ஆட்சியில் தமிழகம் சர்வதேச போதை வியாபாரிகளின் கூடாரமாகி தமிழக இளைஞர்களின் எதிர்காலம் சூனியமாகி வருவதாக மக்கள் விமர்சனம். செங்கல்பட்டில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட இருவர் 4 கிலோ கஞ்சாவுடன் சிக்கினர். ஸ்டாலின் ஆட்சியில் தமிழகத்தில் கஞ்சா விற்பனை கொடிகட்டி பறப்பதாக பொதுமக்கள் வேதனை. காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத்தில் மின் இணைப்பு வழங்க லஞ்சம் வாங்கிய உதவி மின்பொறியாளர் மற்றும் வடக ஆய்வாளர் ஆகியோர் சிக்கினர். ஸ்டாலின் ஆட்சியில் அரசு அலுவலகங்களில் லஞ்சம் ஊழல் தலைவிரித்தாடுவதாக மக்கள் வேதனை. திருவள்ளூர் மாவட்டத்தில் சூரப்பூண்டி, வாணியமல்லி பகுதிகளில் தொழிற்பூங்கா அமைக்க வழங்கப்பட்ட சுற்றுச்சூழல் அனுமதியை நிறுத்தி வைத்து தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் உத்தரவு. சுற்றுச்சூழல் ஆய்வை தவிர்க்க திட்டத்தை சிறிய பகுதிகளாக பிரித்ததாகவும் இதனால் சுற்றுச்சூழல் மற்றும் சமூக பாதிப்புகளை மறைக்க முயன்றதாகவும் குற்றச்சாட்டு. ஈரோடு மாவட்டம் பவானி அருகே அரசு ஆடம்பர சுகாதார நிலையத்தில் முறையாக சிகிச்சைகள் வழங்குவதில்லை என குற்றம் சாட்டி சாலை மறியலில் ஈடுபட்ட பொதுமக்கள். ஏழை எளிய மக்கள் மீது அக்கறையின்றி செயல்படும் ஸ்டாலின் ஆட்சியில் அரசு மருத்துவமனைகள் சீரழிந்து இருப்பதாக மக்கள் ஆத்திரம். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் நீதிமன்ற உத்தரவுப்படி கோயில் நிலத்தில் உள்ள ஆக்கிரமிப்பு கடையை இடிக்க வந்த நகராட்சி அதிகாரிகளுக்கு அறநிலையத்துறையினர் எதிர்ப்பு தெரிவித்ததால் அதிர்ச்சி.
ஸ்டாலின் ஆட்சியில் அரசு துறைகள் ஒன்றோடொன்று மோதிக்கொண்டதால் பொதுமக்கள் அதிருப்தி. கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே அரசு பள்ளியில் மதிய உணவு உட்கொண்ட 6 மாணவர்கள் வாந்தி மயக்கத்துடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதால் பரபரப்பு. ஸ்டாலின் அரசு விளம்பரம் செய்வதில் மட்டுமே ஆர்வம் காட்டுவதாகவும் பள்ளி மாணவர்களின் நலனில் அக்கறையின்றி செயல்படுவதாகவும் பெற்றோர்கள் ஆதங்கம். பாலியல் வழக்குகளை உடனடியாக விசாரிக்க வேண்டும் என மாவட்ட கண்காணிப்பாளர்களுக்கு மண்டல ஐஜிக்கள் அறிவுறுத்தி இருப்பதாக தகவல். எந்த வழக்காக இருந்தாலும் உடனடியாக விசாரிப்பதுதானே காவல்துறையின் பணி என கேள்வி எழுப்பும் பொதுமக்கள் ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறை பாலியல் வழக்குகளில் மெத்தனமாக செயல்படுவது இதன் மூலம் நிரூபணமாவதாக குற்றச்சாட்டு. ஸ்டாலின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரித்து வரும் நிலையில் நீதிமன்றங்களில் வழக்கறிஞர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டி தொடரப்பட்ட வழக்கில் உயர்நீதிமன்றம் அதிரடி. 179 நீதிமன்றங்களில் சிசிடிவி கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்த தமிழக அரசு நிதி ஒதுக்கி விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தல்.